வீடுகளில் மின் சாதனங்களை இயக்க எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பயன்படுத்தாதவர்கள் இருக்கவே முடியாது. ஆனால் இதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பது கேள்விக்குறி. ஒரு சிறிய கவனக்குறைவு கூட உங்கள் குடும்பத்துக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்கள் மின் இணைப்புகளை நீட்டிக்கவும் பல சாதனங்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தவும் மிகவும் பயனுள்ளவை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவை நிரந்தர தீர்வு கிடையாது. பல வீடுகளில் பல ஆண்டுகளாக ஒரே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பயன்படுத்துவதை காண்கிறோம். இது ஆபத்தானது. தற்காலிக தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த சாதனங்களை நாம் தினமும் தவறாக பயன்படுத்துகிறோம். இதன் விளைவாக வீட்டில் மின் சாதனங்கள் ஓவர்லோட் ஆகி தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் இதுபோல சுமார் 50க்கும் மேற்பட்ட தீ விபத்துகள் பதிவாகியுள்ளன. வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் சில மின்சாதனங்கள் அதிக மின்சக்தியை இழுக்கும் திறன் கொண்டவை. குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், வாட்டர் ஹீட்டர் மற்றும் மின்னிஸ்திரி பெட்டி போன்ற சாதனங்களை ஒருபோதும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மூலம் இயக்கக்கூடாது. இந்த கருவிகள் அதிக வாட்ஸ் திறன் கொண்டவை. இவற்றை எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் இணைக்கும் போது அது அதிக வெப்பமடைதல் பாக்ஸையோ அல்லது வீட்டிலுள்ள ஒயரிங்கையோ சேதப்படுத்தலாம். இதன் மூலம் தீ விபத்துகள் நடக்க வாய்ப்புள்ளது. சமையலறையில் மைக்ரோவேவ் போன்றவற்றை இணைக்கும் போது குறிப்பாக கவனமாக இருங்கள். பல வீடுகளில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்களை 24 மணி நேரமும் ஆனில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இது மிக தவறான பழக்கம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் உள்ள பல மின்சாதனங்கள் பயன்படுத்தப்படாத நேரத்திலும் சிறிய அளவில் மின்சாரத்தை எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனை கோஸ்ட் பவர் என்பார்கள். இது மின்சார விரயத்திற்கு வழிவகுக்கும். மேலும் நீண்ட நேரம் மின்சாரம் பாயும்போது பாக்ஸ் அதிக வெப்பமடையலாம். இது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு தீ விபத்துக்கு வழிவகுக்கும். இரவு உறங்க செல்லும் முன்போ அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் போது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை அணைத்து பிளக்கை அகற்றுவது மிக முக்கியம். இதனால் உங்கள் மின் கட்டணமும் குறையும். சந்தையில் மலிவான விலையில் கிடைக்கும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுகளை வாங்குவது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். குறைந்த விலை சாதனங்களில் தரமற்ற ஒயர்கள், பலவீனமான இன்சுலேஷன் மற்றும் சரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்காது. உதாரணமாக, ஒரு தரமான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும். இவை மின்னழுத்தம் அதிகமாகும் போது சாதனங்களை பாதுகாக்கும். ஆனால் மலிவான பாக்ஸ்களில் இவை இருக்காது. இதனால் மின்கசிவு, ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு எளிதில் தீ விபத்துகள் நிகழலாம். BIS தர முத்திரை உள்ள தயாரிப்புகளை வாங்குவது மிகவும் முக்கியம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை பாதுகாப்பாக பயன்படுத்த சில எளிய விதிகளை பின்பற்றலாம். முதலாவதாக, அதை ஒருபோதும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. குறைந்த வாட்ஸ் கொண்ட சாதனங்களை மட்டுமே இணைக்கவும். இரண்டாவதாக, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸின் வயர்கள் பழுது அடைந்திருந்தாலோ அல்லது பாக்ஸில் விரிசல்கள் இருந்தாலோ உடனே மாற்றிவிட வேண்டும். இது மிக முக்கியம். மூன்றாவதாக, குழந்தைகள் கைக்கு எட்டாத தூரத்தில் தண்ணீர் படாத இடத்தில் வைக்க வேண்டும். மேலும் தரமான ISI முத்திரையிடப்பட்ட பாக்ஸ்களை மட்டுமே வாங்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டின் மின் ஒயரிங்கை மின் வல்லுநரை கொண்டு பரிசோதிப்பது நல்லது.